அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? 6 to 9th போயம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அனலைஸ் பண்ண ஒரு 25 செட் ஆஃப் கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மதிப்பெண் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எதிர்வரக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் இருந்து நிச்சயமாக குறைந்தபட்சம் 2 அதிகபட்சம் 5 மதிப்பெண் வந்து எதிர்பார்க்கலாம். உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இதில் மொத்தம் 19 ஸ்லைடு இருக்குது. வெறும் 19 தான். இந்த 19 ஸ்லைடை கண்டினியூஸாக ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சா பாருங்கள், இல்லைன்னா பாதி ஸ்லைடு பார்த்துட்டு கூட ரிமைனிங் ஆனால் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? பாதி ஸ்லைடு பார்த்துட்டு கூட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் எதுக்காக என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்கன்ற டெஃபினிஷன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல ஸோ டோன்ட் சே நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டோன்ட் சே அப்படின்றது தப்பாக இருக்கிறது, சே அப்படின்றது சரியாக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது, இந்த நோட் அப்படின்றது அதற்கான ரீசன். இதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ cannot see much stars in the sky. I cannot see much stars in the sky. சரியான விளக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு கவனிங்க. மெனி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. எதற்கு பதிலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க? மச்சுக்கு பதிலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மெனி எதோடு பயன்படுத்தணும்னா கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ், கவுண்டபிள் எண்ணக்கூடிய ப்ளூரல் நவுன்ஸ் கிட்ட மெனி பயன்படுத்தணும். மச் எங்க பயன்படுத்தணும்னா அன்கவுண்டபிள். இங்க மச்ன்றது ஸ்டார்ஸ், அங்க பயன்படுத்திருக்கிறது மெனி ஸ்டார்ஸ். கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ், மச்ன்றது அன்கவுண்டபிள் எண்ண முடியாத ப்ளூரல் நவுன்ஸ்க்கு பயன்படுத்தணும். சார் இதுலேயே ஒரு டவுட் வந்துடலாம் உங்களுக்கு. மெனி ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களே, நட்சத்திரங்களை எவ்வாறு எண்ண முடியும்? நீங்க சும்மா வானத்தை பார்த்து கூட என்ன பண்ணலாம், 1 2 3 4 எண்ணலாம். இதே நவுன், இன்னொரு நவுன் இருக்கு, அரிசி இருக்கு, அரிசியை கையில் வச்சுட்டு என்ன முடியுமா? சுகர் இருக்கு, சீனியை கையில் வச்சுட்டு என்ன முடியுமா? சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டார்ஸ் வந்து அன்கவுண்டபிள் தானே சார் அப்படின்னு. வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ், கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. கவனிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க, மச்சு வந்தால் மெனி போடணும் அப்படின்னு மனப்பாடம் செய்ய வேண்டாம். சரிங்களா? செகண்ட் பாருங்க. ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். சார் இங்க என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா லிட்டில் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா ஃபியூ பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சேம் கண்டிஷன் தான். ஃபியூ எங்க பயன்படுத்தணும்னா கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு பயன்படுத்தணும். கவுண்டபிள்னா எண்ணக்கூடிய. இந்த லிட்டில் எங்க பயன்படுத்தணும்னா அன்கவுண்டபிளுக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? லிட்டில் எங்க பயன்படுத்தணும்? அன்கவுண்டபிளுக்கு பயன்படுத்தணும். எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். இதோடைய என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? எவ்ரி என்ற வார்த்தைக்கு பதிலாக ஈச் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஈச் ரெஃபர்ஸ் டு ஒன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன். எவ்ரி ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள். ஸோ ஈச் என்பது இண்டிவிஜுவல், ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி பேசும் பொழுது ஈச். ஈச் டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு தேர்வும். இங்கே எவ்ரி டெஸ்ட், அப்போ எவ்ரி எங்கே பயன்படுத்தணும்னா குரூப்புக்கு வரும்பொழுது தான் பயன்படுத்தணும். இண்டிவிஜுவல் பயன்படுத்தும் பொழுது ஈச் பயன்படுத்தணும். இஸ் தர் எனி லெமனைட் லெஃப்ட்? இஸ் தர் சம் லெமனைட் லெஃப்ட்? ஸோ இதில் என்ன கரெக்ஷன் அப்படின்னா எனி இஸ் யூஸ்டு ஃபார் கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அப்போ எனி அப்படின்றத எங்கே பயன்படுத்தணும்னா நெகட்டிவான. அது என்ன சார் நெகட்டிவானது? நெகட்டிவான மீன்ஸ் இஸ் தர் எனி வாட்டர் அப்படின்னா ஏதாவது இருக்கா. அப்போ நெகட்டிவான சென்டென்ஸ்ல எனி பயன்படுத்துகிறோம், பாசிட்டிவான சென்டென்ஸ்ல என்ன பயன்படுத்துகிறோம்? சம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? எனி அப்படின்னு வந்தால் அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? சம் பயன்படுத்துகிறோம். சம் என்பது எங்கே பயன்படுத்தணும்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல பயன்படுத்தப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த லாங்குவேஜ் செக்ல என்ன பண்ணி கொடுத்துருந்தாங்க? கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்தாங்க அதை மட்டும் நோட் பண்ணுங்க.
என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க? much, many, few. இதுதான் மேட்ரு. அவ்வளோதான். நீங்கள் சென்டென்ஸ் ஃபுல்லாக படிக்க வேணாம். இந்த மச் எங்கே பயன்படுத்தணும், மெனி எங்கே பயன்படுத்தணும், ஃபியூ எங்கே பயன்படுத்தணும், லிட்டில் எங்கே பயன்படுத்தணும். இதுக்கடுத்து 2 வார்த்தை என்ன பார்த்தாங்க? எனி கொடுத்தாங்க, சம் கொடுத்தாங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது who do you want to meet, whom do you want to meet. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா who do you want to meet, whom do you want to meet. சார் அப்படின்னா who வர்ற இடத்துலலாம் whom போடணுமா? கிடையாது. who for subject, whom for object. இந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா who do you want to meet அப்ப சந்திக்கக்கூடிய நபரை குறிக்கிறது. அப்ப யாரை சந்திக்க விரும்புகிறாய்? who என்பது யாரை குறிக்குது? சப்ஜெக்டை குறிக்குது. எப்படி சப்ஜெக்டை குறிக்குது? who is your teacher, who is your father. ஆனா இங்க கேள்வி எப்படி இருக்குன்னா whom do you want to meet, நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய். அப்ப whoனா யார், whomனா யாரை. சரிங்களா? ஸோ அப்படி மிஸ்டேக் கொடுத்துருக்கிறதுனால who பயன்படுத்தணும். இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்? whom பயன்படுத்தணும். சரிங்களா? if you can replace it with him or her, use whom. whom do you want to meet? அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவோம்? I want to meet my father அல்லது my mother. அப்ப யாரை அப்படின்னு தானே பதில் வருது. சரிங்களா? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் யோசிச்சு பாருங்க. whom do you want to meet, நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? நான் என் அப்பாவை சந்திக்க விரும்புகிறேன். அப்ப கேள்வி எப்படி வந்திருக்கணும்? யாரைன்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த who பயன்படுத்துற இடத்துல என்ன கரெக்டான பயன்படுத்தணும்னா whom பயன்படுத்தணும். தட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. did not you meet him yesterday, didn't you meet him yesterday. use contracted form of verbs like is, do or have in questions. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. கேள்வி கேட்கும் பொழுது do not, did not, does not கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? don't, didn't, doesn't கேட்கணும். அப்படி அப்போஸ்ட்ரோபி போட்டு ஒரு எழுத்தை அவாய்ட் பண்றதுக்கு போயம் பார்க்கும் பொழுதே நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கோம். கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த கான்ட்ராக்ஷனுக்குரிய ஆன்சரை தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. கான்ட்ராக்ஷன்றது இதுதான் கான்ட்ராக்ஷன். இந்த அப்போஸ்ட்ரோபி போட்டு பிரிச்சிருக்கிறாங்கல்ல, இங்க என்ன கொடுத்துருக்குது? நாட் கொடுத்துருக்காங்களா? அப்ப கொஸ்டினா கேட்கும் பொழுது டிட் நாட்னு கேட்கக்கூடாது, டிடின்ட்னு கேட்கணும்ன்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங், ஹவு மச் லக்கேஜ். இங்க எதுக்காக மெனி பயன்படுத்தின இடத்துல மச் பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஆக்சுவலி மெனி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு பயன்படுத்துன்னு சொன்னாங்க. மச் அப்படின்றத அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு பயன்படுத்தினாங்க. இங்க எது அன்கவுண்டபிள் நவுன்? லக்கேஜ். சார் எப்படி சார் லக்கேஜ் வந்து அன்கவுண்டபிள் நவுனா ஆகும்? எப்படின்னா ஒரு பை வச்சிருந்தாலும் லக்கேஜ், 10 பை வச்சிருந்தாலும் லக்கேஜ் தான். லக்கேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? வாட் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன்? ஸோ வாட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்லிமிட்டெட் நம்பர் of choices, which is used for limited number of choice. what, which, what எங்க பயன்படுத்தணும்? unlimited number. which எங்க பயன்படுத்தணும்? limited number of choiceல வந்து பயன்படுத்தணும். இங்க ரெண்டே தானே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரெட் கிரீன் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டது லிமிட்டட் நம்பர்ஸ். அப்ப லிமிட்டட் நம்பர் கொடுக்கும் பொழுது வாட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தி இருக்கணும்? which பயன்படுத்த வேண்டும். வாட் பதிலாக என்ன பயன்படுத்தணும்? which பயன்படுத்த வேண்டும். ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு கேள்வியுமே கவனமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஓரளவு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆப்ஷன் வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்? சரியான ஆன்சர் எழுதிடலாம். You should go to your house now. You should go home now. A house is any building used for dwelling in, and home is the particular house in which someone lives. ஹவுஸ்க்கும் ஹோம்க்கும் என்ன வித்தியாசம்? ஹவுஸ்னா வீடு, ஹோம்னா இல்லம். வீடுனா ஜஸ்ட் அ பில்டிங்,
சரிங்களா? இல்லம்னா குடியிருக்கக்கூடிய இடம். சரிங்களா? யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். அதோடைய கரெக்ட் ஃபார்ம் என்னது? யூ ஷுட் கோ ஹோம் நவ். அப்ப இந்த ஹோம்ன்றது எங்க குறிக்குது? பர்டிகுலரா குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்ப ஹவுஸ்ன்னு சொன்னா ஏதாவது ஒரு பில்டிங்கை குறிக்கிறது. சரிங்களா? ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு சரியான யூசேஜ் என்னது? மிடில் பயன்படுத்தக்கூடாது, சென்டர் பயன்படுத்தணும். ஏன் சென்டர் பயன்படுத்தணும்னா சென்டர் இஸ் த பாயிண்ட் தட் இஸ் ஈக்குவல் ஸ்டாண்ட் ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் அ சர்க்கிள். அப்ப வட்டத்துடைய மைய புள்ளின்றது என்னது? சென்டர். அப்ப ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள் பயன்படுத்தக்கூடாது. இது வட்டத்துல நார்மலானது சென்டர், மையப்பகுதி. அப்ப மிடில் எங்க பயன்படுத்தணும்னா மிடில் ஆஃப் த ரோடு, ரோ அப்படி பயன்படுத்தலாம். ஆனா சர்க்கிள் பயன்படுத்தும் பொழுது சென்டர் தான் பயன்படுத்தணும். சரியா? சென்டர்னா மையம். இட் வாஸ் எ லாங் டிராவல். இட் வாஸ் எ லாங் டிராவல். இட் வாஸ் எ லாங் ஜேர்னி. Travel is the general term to describe going from one place to another. Journey is one single travel. You make journeys when you travel from one place to another. You cannot say a travel. அப்ப journey அப்படின்றது என்ன? சிங்கிள் டிராவல். டிராவல்ன்றது என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது டிராவல். ஜேர்னின்றது சிங்கிள் டிராவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் வாஸ் ஏ லாங் டிராவல் பயன்படுத்தக்கூடாது, இட் வாஸ் ஏ லாங் ஜேர்னி பயன்படுத்தணும். டிராவல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஜேர்னின்றதுனா சிங்கிள் டிராவல், ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. டிராவல்ஸ் வேன் என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து புக் பண்ணி உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் அதே பிளேஸ்ல வந்து இறக்கி விடுவாங்க. ஜேர்னின்றது ஒரு ஷார்ட் ஜேர்னி. சரிங்களா? ஒரு சிங்கிள் டிராவல், சிங்கிள் டிராவல். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. இதுல என்ன வித்தியாசம்னா இந்த ஃபர்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிஷனல் அர்த்தம். ஃபார், FAR, farther is used to talk about distance. புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபர்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். அப்போ கோவை இஸ் சென்னையோட ரொம்ப, கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தென் திருச்சி. சரிங்களா? அப்ப ரொம்ப தூரமா இருக்குன்னு மென்ஷன் பண்ணும் பொழுது இந்த ஃபார்தர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தணும். FU பயன்படுத்தக்கூடாது, FA. இந்த FA என்று குறிப்பிட்ட வார்த்தை தான் எதை குறிக்குதுன்னா டிஸ்டன்ஸை குறிக்குது. சரிங்களா? ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிந்துஜா. ஆக்சுவலி நீங்க டைரக்ட் டிகிரிஸா கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா இந்த மோர் அப்படின்றது ஸ்ட்ராங்கர்ன்றது தான் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஆல்ரெடி ஸ்ட்ராங்கர் தான் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல என்ன பயன்படுத்தக்கூடாது? மோர் பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு டிகிரிஸா கம்பேரிசன் வீடியோ கொடுத்துருக்குறோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பில் கொடுத்துருக்குறோம். ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. அப்போ மோர் ஸ்ட்ராங்கர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங்கர் அப்படின்றதே கம்பேரிட்டிவ் ஃபார்மில் தான் இருக்கு. சரிங்களா? அதனால மோர் இங்கே பயன்படுத்தக்கூடாது. மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet ஹைன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா டால் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டால் அப்படின்றது யாருக்கு பயன்படுத்தணும்னா சப்ஜெக்டுக்கு பயன்படுத்தணும். இந்த ஹை அப்படின்றது யாருக்கு பயன்படுத்தணும்னா ஆப்ஜெக்டுக்கு பயன்படுத்தணும். அந்த ஆப்ஜெக்ட் ட்ரீஸ், பில்டிங், மவுண்டைன்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹை பயன்படுத்தலாம். நம்ம பீப்புளுக்கு சொல்லும் பொழுது டால் அப்படின்ற அட்ஜெக்டிவ் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இது ரொம்ப சாதாரணது தான் பாருங்க. ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று. ஹாவ் சீன் அப்படின்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அப்போ ஹாவ் சீனுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க? சா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே கொடுக்கப்பட்ட வேர்ப் என்னது? சி. அப்போ சியோட பாஸ்ட் டென்ஸ் சா. நெக்ஸ்ட் கொஸ்டின். I will call you when dinner will be ready. I will call you when dinner will be ready.
டின்னர். அப்போ ரெண்டுமே ஃபியூச்சரில் கொடுக்கும் பொழுது சென்டென்ஸுடைய மீனிங் நல்லா பாருங்க. ஐ வில் கால் யூ, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் எப்போ, டின்னர் ரெடி ஆனதுக்கப்புறம், டின்னர் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நம்ம அகைன் என்ன டென்ஸ் பயன்படுத்த தேவையில்லை, ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்த தேவையில்லை. ஐ வில் கால் யூ வென் டின்னர் இஸ் ரெடி, ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தினா போதும். ஐ எம் கெட்டிங் அப் எவ்ரி டே அட் 6 AM. நம்ம டென்ஸ் நடத்துறப்பே சொல்லியிருக்கோம், எவ்ரிடே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி வரும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். இங்க என்ன டென்ஸ் பயன்படுத்திருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. அதனால நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தினால் போதும். அடுத்த கேள்வி, ஐ எம் திங்கிங் இட்ஸ் an interesting book. I am thinking it's an interesting book. When using think to express an opinion, do not use the continuous form of verb. இதுதான் மேட்டர். think அப்படின்ற வார்த்தை verb பயன்படுத்தும் பொழுது அதை கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு நிறையா பேருடைய பொழப்பு இப்படி கண்டினியூஸ் டென்ஸில் தான் போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக வீட்டில் கொஸ்டின் கேட்கும் பொழுது எந்த பதிலும் உடனடியாக வராது. நம்ம என்ன சொல்லுவோம், பதில் சொல்லுங்க, யோசிச்சுட்டு இருக்கேன், யோசிக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ திங்க் அப்படின்னு வரும்பொழுது என்ன டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தக்கூடாது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் திங்கிங் வர பயன்படுத்தக்கூடாது, ஐ திங்க் அப்படின்றதே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ல இன்கரெக்ட் கரெக்ட் நோட் கொடுத்துருக்குறாங்க. There is a table besides the bed. There is a table beside the bed. அப்ப beside means next to, at the side of. Besides mean addition to. அந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் பாருங்க. beside அப்படின்னா பக்கத்தில் அர்த்தம், besides அப்படின்னா கூடுதலாக அர்த்தம். beside அப்படின்னா அடுத்து, he is sitting beside me அப்படின்னா அவன் என் பக்கத்துல அப்படின்னு அருகில் அமர்ந்திருக்கிறான் அர்த்தம். beside அப்படின்னா பிசைட்ஸ் அந்த ஒரு வார்த்தையினுடைய எஸ் சேர்க்கும் பொழுது, அந்த வார்த்தையோட எஸ் அடிஷனலாக ஆட் ஆச்சுன்னா அதோட மீனிங் என்ன ஆயிருது, இன் அடிஷன் டு அப்படின்னா என்ன அர்த்தம், கூடுதலாக அப்படின்னு அர்த்தம் மாறி விடுகிறது. அதனால பிசைட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் அக்செப்ட் எக்ஸெப்ட். எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் அக்செப்ட் கதிர். ஸோ அக்செப்ட் அப்படின்னா ரிசீவ் ஏற்றுக்கொள்ளுதல், எக்ஸெப்ட் அப்படின்னா தவிர்த்துன்னு அர்த்தம். எழுதி கூட வச்சுக்கோங்க. அக்செப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிசீவ், ஐ அக்செப்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஐ அக்செப்ட். எக்ஸெப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவிர்த்துன்னு அர்த்தம், சரிங்களா? எக்ஸெப்ட் அப்படின்னா அதை தவிர்த்து. அப்ப எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ், எல்லாரும் கேம்ஸ் விளையாடுறாங்க, யாரை தவிர்த்து, கதிரை தவிர்த்து அப்படின்ற அர்த்தத்துல வரும்பொழுது இங்க அக்செப்ட் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும், எக்ஸெப்ட் பயன்படுத்தணும். ஒரு முறை அல்லது 2 முறைக்கு மேலே இந்த வீடியோவை நல்லா கவனமாக பாருங்க. ஏன்னா மொத்தமே 19 ஸ்லைடு தான் இருக்குது, நமக்கு ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு விஷயம்தான் ரொம்ப பெஸ்டானது. இது அப்படியே கேள்வியில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. உதாரணத்துக்கு, சார் இந்த இதில் இருந்து கொஸ்டின் எப்படி சார் வரும் அப்படின்னு இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தோணும். கொஸ்டின் எப்படி வரும்னா, இப்போ நம்ம கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம்ல, இதில் 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. 4 கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, உதாரணத்துக்கு there is a table besides the bed அப்படி ஒன்று கொடுத்துருவாங்க. everyone played games except கதிர் இப்படி ஒன்று கொடுத்துருவாங்க. I see TV news regularly இப்படி ஒன்று கொடுத்துறாங்களா? and then ஒரு நிமிஷம், 4th ஆப்ஷன்ல இப்படி ஒன்று கொடுத்துட்றாங்க. I went to the cinema last night கொடுத்துட்றாங்க. கேள்வி எப்படி கேட்பான்னா, so which of the following statement is correct அப்படின்னு தான் கேள்வி கேட்பான். அப்ப இந்த 3மே தவறானது, இந்த 3ம் கொடுத்தது தவறானது. அப்ப சரியானதுன்றது நம்ம அடுத்து பார்க்க போறது, சரிங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு தான் இந்த கொஸ்டின் கேட்பான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்டு, நமக்கு இது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி, இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நார்மலாக இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக சொல்கிறேன். வாட்ச் சி, 2 வார்த்தைக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா, சி அப்படின்னா சும்மா பார்க்கறது, வாட்ச் அப்படின்னா கவனமுடன் பார்க்கிறது, சரிங்களா?
ஐ see you, நான் உன்னை பார்க்கிறேன். சரிங்களா? பிக் பாஸ்ல சொல்லுவார்ல, ஐ எம் வாட்சிங், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ வாட்ச் என்பது கவனமுடன் பார்த்தல். சி அப்படின்றது ஜஸ்ட் இப்போ பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கிறோம், ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் சி, அது பார்க்கறது. இதே இது வாட்ச் அப்படின்றது கவனமுடன் பார்த்தல். சரிங்களா? ஐ எம் வாட்சிங் டிவி தான் சொல்லுவோம், ஐ எம் சீயிங் டிவி. ஏன்னா டிவி கவனம்லாம் என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம், கவனமாக பார்ப்போம். ஐ எம் வாட்சிங் த மூவி, இந்த வார்த்தை பயன்படுத்துவோம். ஏன்? கவனமுடன் நடைபெறக்கூடிய செயலுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம், வாட்ச் பயன்படுத்துறோம். சரிங்களா? So watch is to look something carefully, usually at something which is moving. See is just to look at something in front of us. See னா நம்ம முன்னால இருக்கிறத பார்க்கிறது, வாட்ச்னா மூவிங்கா இருக்கிறத பார்க்கறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஆல் சீயிங்கா, யூ ஆர் ஆல் வாட்சிங்கா? யூ ஆர் ஆல் சீயிங்னா என்னடா அந்த மனுஷன் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல, சரி ரைட்டு அப்படின்றது சீயிங். வாட்சிங் அப்படின்னா என்ன சொல்றாங்க, என்ன இருக்குன்னு ஒரு கவனத்தோட பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதான் வாட்சிங். சரிங்களா? ஸோ ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி, அப்போ ஐ வாட்ச், கவனமுடன் பார்த்தல். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா. ஒன்றுமே இல்லை, சென்டென்ஸ் ஆர்டர் மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றே ஒன்று நம்ம சொல்லியிருக்கிறோம், இங்கிலீஷில் எப்பொழுதுமே சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன வரும், வேர்பு வரும். சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்பு வரும். இங்கே என்ன வந்திருக்குது, லாஸ்ட் நைட், எப்பொழுது, அட்ஜெக்ட் வந்திருக்குது. சரிங்களா? ஒன்னே ஒன்று தாங்க, ரொம்ப சிம்பிளானது. சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம சொன்னது தான். எப்பொழுதுமே இங்கிலீஷில் சப்ஜெக்ட் எடுத்து வேர்பு வரும். ஆனால் தமிழில் அப்படி வருமா, வராது. நான் ராமனை சந்தித்தேன். நான்றது என்னது, சப்ஜெக்ட், ராமன்றது ஆப்ஜெக்ட், சந்தித்தேன்றது வேர்பு. அப்போ தமிழில் சொன்னோம்னா அதோட பேட்டர்ன் என்ன வருது, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்பு. இதே சென்டென்ஸாக நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா ஐ மீட் ராமன், சந்தித்தேன்னு சொன்னேன்னா சாரி பாஸ்ட் டென்ஸ், ஐ மெட் ராமன். சரிங்களா? ஐ மெட் ராமன். இங்கே ஐ சப்ஜெக்ட், மெட் அப்படின்றது வேர்பு. இது ஒரு சின்ன ரூல்ஸு, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எப்பயுமே வேர்பு தான் வரணும் அப்படின்றது. அந்த ஒரு ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஐக்கு அடுத்து வேர்பு என்னது, வெட். அப்போ ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட், அவ்வளோதான். ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர். புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. பிஃபோர் கொடுத்துருக்குறாங்க, அகோ கொடுத்துருக்குறாங்க. இதற்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. அகோ இஸ் யூஸ்டு டு ரெஃபர் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். Before is used to refer to a point of time in the past. So ago அப்படின்றது என்னன்னா from the time of speaking. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லும்போது ago. Before அப்படின்றது time in the past. Past tenseல பயன்படுத்தும் பொழுது என்ன பயன்படுத்துவாங்க, before பயன்படுத்துவாங்க. புஷ்பா came here 2 months ago. புஷ்பா came here 2 months before. சரிங்களா? அட் ப்ரெசன்ட்ல பேசும்பொழுது ago பயன்படுத்துறாங்க, பாஸ்ட்ல சொல்லும் பொழுது பிஃபோர் பயன்படுத்துறாங்க. அகோ இஸ் யூஸ்டு டு ரெஃபர் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் பயன்படுத்தினா அகோ சொல்லணும். பிஃபோர் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா பிஃபோர் பயன்படுத்தணும். சரிங்களா? ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக். இதே ரூல்ஸ் தான், சென்டென்ஸ் பேட்டர்ன் ரூல்ஸ் தான். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது, அட்வர்ப் வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேர்பை மாற்றணும், அவ்வளோதான். She spoke angrily. சார் இந்த ஸ்போக்னா என்னங்க சார், நிறைய பேருக்கு போவோம். ஸ்போக் அப்படின்னா இது எப்படி சார் வேர்புன்றீங்க, சப்ஜெக்ட்ன்றீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே அவள் ஸ்போக், பேசுவது ஒரு செயல். சரிங்களா? அப்போ வேர்புன்றது தமிழில் சொன்னால் என்னது, வினை, வினைச்சொல். She is my cousin sister and he is my cousin brother. The word cousin is used to refer both male and female. Very good, சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. கசின்ஸ் அப்படின்னா, கசின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய பொதுவான பெயர். அப்ப சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம், they are my cousins, they are my cousins அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். சரிங்களா? I have 2 daughter-in-laws. இது சிங்குலர் ப்ளூரல்ல எரர். சிங்குலர் ப்ளூரல்ல இங்க இருக்கக்கூடிய நவுன் வந்து டாட்டர், இதைத்தான் வந்து ப்ளூரலா மாத்தி இருக்கணும். அப்ப ஆன்சர் டாட்டர்ஸ் இன் லா. I have 2 daughters in law.
ஐ ஆம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் நைட். நீங்கள் டென்ஸ் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சின்ஸ் ஃபார் பயன்படுத்தி இருக்கும் பொழுது பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ ஆம் ஹியர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹாவ் பீன், அவ்வளோதான். A situation that started in the past and continues to the present has to be in the present perfect. புரியுதுங்களா? சின்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரணும். இங்கே ப்ரெசன்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தணும். தட் இஸ் த ரைட் யூசேஜ். When I woke up, my roommate left the room already. டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் வீடியோ பாருங்களேன். பாஸ்ட் டென்ஸ் வீடியோவில் 2 செயல் நடந்திருக்கும் பொழுது இதுக்கு கம்பல்சரி டென்ஸ் வீடியோ பார்த்து தான் ஆகணும். அந்த ரூல்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்க பொழுது தான் இந்த லாங்குவேஜ் செக்கை நம்ம செக் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி இருக்கும்னா, இது டெஃபினட்டாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் டென்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். இங்கே வந்து ஐ woke up அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இங்கே மார்க் பண்ணுவோம். லெஃப்ட்னு கொடுத்துருக்குறாங்க, 2 பாஸ்ட் டென்ஸு. அப்போ எந்த செயல் முதல்ல நடந்தது, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ரூமை விட்டு போயிட்டான். அப்போ அது பாஸ்ட் டென்ஸு. அதுக்கு முன்பாக நடந்த செயல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ஹேடு லெஃப்ட், ஹேடு லெஃப்ட். மை மம் ஹேஸ் கால்டு மீ எஸ்டர்டே. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், எஸ்டர்டேன்னு வந்துருந்துச்சு பாஸ்ட் டென்ஸு. இங்கே ஹேஸ் கால்டுன்றது பர்ஃபெக்ட் டென்ஸு. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸாக மட்டும் எழுதணும். அப்போ ஹேஸ் கால்டு இதோட பாஸ்ட் டென்ஸு, கால்டு, அவ்வளோதான். இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, டென்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. The plane flew above the building. Use above when there is no movement. ஸோ above அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது மூமெண்ட் இருக்கக்கூடாது, அது நிலையாக இருக்கணும். ஓவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு மூமெண்ட் இருக்கணும். த பிளேன் ஃப்ளூ, அப்போ பிளேன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ அபவ் பயன்படுத்தக்கூடாது, ஓவர் பயன்படுத்தணும். சரிங்களா? இதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். ஒன்னே ஒன்று இருக்கக்கூடியதை நன்றாக பொறுமையாக கவனமாக பாருங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா அவங்களே டோன்ட் சே கொடுத்துருக்கான், சே கொடுத்துருக்கான், காரணம் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு கேட்கக்கூடியது சும்மா பார்த்துக்கங்க. முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கொஸ்டின் ரிவைஸ் பண்ணும் பொழுது ஒரு டெஸ்ட் நானே கொடுக்குறேன். இதில் நானே ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன். அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற கிராமட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கிடையாது, இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். ஸோ என்ன எரர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சொல்கிற மாதிரி எனக்கு தான் கேள்வியே தெரியாதே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. சரிங்களா? We shall meet them in the club this evening. We shall meet them at the club. Use in, நல்லா கவனிங்க, இது ப்ரிப்போசிஷன். ஸோ இன் அப்படின்றது எங்கே பயன்படுத்தணும், லார்ஜ் பிளேஸ்க்கு பயன்படுத்தணும். அட் அப்படின்றது எங்கே பயன்படுத்தணும், பர்டிகுலர் பிளேஸ்க்கு பயன்படுத்தணும், ஸ்மால் பிளேஸ்க்கு பயன்படுத்தணும். சரிங்களா? இன் இந்தியா ஓகே. ஸோ கிளப்ன்றது ஒரு சின்ன பிளேஸ், அட் த கிளப் பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இன் அப்படின்றது எங்கே பயன்படுத்தணும், பெரிய இடத்துக்கு பயன்படுத்தணும். அட்டுன்றது எங்கே பயன்படுத்தணும், சின்ன இடத்துக்கு பயன்படுத்தணும். ஐ வாக் பை ஃபுட், ஐ வாக் பை ஃபுட், ஐ வாக் ஆன் ஃபுட். ஆன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன் இன்வால்விங் பாடி பார்ட்ஸ். இது ஒரு விஷயம் கேட்பாங்க, ஐ கம் டு ஸ்கூல் பை பைசைக்கிள், ஐ கம் டு ஸ்கூல் பை பஸ். பை இஸ் யூஸ்டு டு மென்ஷன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைக்கிளில் வர்றேன், பஸ்ஸில் வர்றேன், காரில் வர்றேன்றதுக்கு பை பயன்படுத்தலாம். நடந்து வரேன்னு சொல்கிறதுக்கு ஆன் ஃபுட் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா பாடி பார்ட்ஸை பேஸ் பண்ணி வந்திருந்ததுனால ஆன் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். George is the smartest and intelligent staff of this company. ஸோ 2 டிகிரிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்தும் பொழுது ரெண்டையுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில், ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர்லேட்டிவ்ல இருக்குல்ல, த ஸ்மார்டஸ்ட்னு இருக்கு. அப்போ ரெண்டாவது இருக்கக்கூடியது பாருங்க, இங்கே த ஸ்மார்டஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. அப்போ ரெண்டாவது கொடுக்கப்பட்ட இன்டெலிஜென்ட் அப்படின்ற அப்ஜெக்டிவே நம்ம என்ன ஃபார்ம்ல கொடுக்கணும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல கொடுக்கணும். அதுதான் ரூல்ஸ். சரிங்களா? அப்போ த ஸ்மார்டஸ்ட், இங்கே மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஏன் சார் இங்கே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் போடுறோம், அங்கே இன்டெலிஜென்டர் இன்டெலிஜென்டஸ்ட்னு எழுத முடியாது. அதனால நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், முன்னால மோஸ்ட் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது
கயல் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் தென் சாரல். மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் தென் சாரல். கயல் இஸ் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் சாரல். எதுக்காக அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளான ரூல் சொல்லியிருக்கிறேன். என்ன ரூல் சொல்லியிருக்கிறான்னா, ரெண்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இருக்குல்ல, ஸ்மார்ட்டர் இருக்கு, மோர் இன்டெலிஜென்ட் இருக்குல்ல. இதுல ப்ராப்பரான கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? ஸ்மார்ட்டர். ஈஸியா இஆர் சேர்த்து வர்றது. அந்த இஆர் சேர்த்து வர்றது தான் ஃபர்ஸ்ட் வரணுமா. இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் யார் கண்டுபிடிச்சான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. பட் we have another option, we should follow this. ஏன்னா ரூல்ஸ் ஆர் டு பி ஃபாலோட். ரூல்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். எதுக்கு? நமக்கு மார்க் வேணும்ல, சரிங்களா? அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரெண்டு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வரும் பொழுது எந்தில் இஆர் வந்திருக்கோ அதுதான் மேலே ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ கைலி ஸ்மார்ட்டர் இங்கே போயிடும், மோர் இன்டெலிஜென்ட் பின்னால் வரும், அவ்வளோதான், சரிங்களா? இட் இஸ் மை த பெஸ்ட் ஜெனர் ஆஃப் மியூசிக். இட் இஸ் மை த பெஸ்ட். ஆக்சுவலி த பெஸ்ட்டை பாருங்க, நல்லா கேளுங்க. நீங்கள் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கிளாஸில் எடுத்து பார்த்தா தெரியும். குட், பெட்டர், பெஸ்ட். அப்போ பெஸ்ட்ன்றதே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தான், சரிங்களா? குட், பெட்டர், பெஸ்ட். அப்போ சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் இட் இஸ் மை பெஸ்ட்னு போட்டால் போதும், த பெஸ்ட் வேண்டாம், சரிங்களா? இட் இஸ் மை, இஃப் எனி பொசசிவ் ப்ரொனவுன் ஆர் பொசசிவ் கேஸ் ப்ரொசீட்ஸ் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி தென் த கேனாட் பி யூஸ்டு. இங்கே கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் என்னன்னா ஒன்னே ஒன்றுதே. இந்த மைன்றது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன். சார் பொசசிவ் ப்ரொனவுன்னா என்ன? இந்த பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? ப்ரொனவுன் அப்படின்னா ஐ, அவி, இதேன்னு சொல்லியிருப்போம். ஐ, வி, யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த பொசசிவ் ப்ரொனவுன்னா சின்ன குழந்தைகிட்ட ஈஸியாக சொல்லலாம். ஒரு எல்கேஜி பிள்ளைகிட்ட ஒரு புதுசாக ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களே, பக்கத்தில் இருக்கிற தொட்டுச்சுன்னா அது உடனே வேகமாக என்ன சொல்லும்? ஏய், இது இது என்னுடையது. சரி, நம்ம சும்மா இருக்க பக்கத்தில் இருக்க இன்னொருத்த அது ஃப்ரெண்டுடைய ஜாமெட்ரி பாக்ஸை தொட்டோம்னா அது கூட கோவப்பட்டு என்ன சொல்லும்? ஏய், இது அவனுடையது. அந்த உன்னுடையது அவனுடையதுன்னு சொல்றாங்க பார்த்திருக்கீங்களா? அதுதான் பொசசிவ் ப்ரொனவுன். அந்த பொசசிவ் ப்ரொனவுன் வரும் பொழுது சூப்பர்லேட்டிவ்ல எது பயன்படுத்த வேணாம்னு சொல்றியா? த பயன்படுத்த வேணாம்னு சொல்றியா? இதுதான் இங்க கொடுக்கப்பட்ட ரூல்ஸ், சரிங்களா? அந்த பொசசிவ் ப்ரொனவுன் மை எவ்வளவெல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? இப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சார் புக் பேக் கொடுங்க, புக் பேக் கொடுங்க, புக் பேக் கொடுங்கன்னு. ஆனா ஒரு ஹார்ட் ட்ரூத் என்ன தெரியுமா? நீங்க கிராமர் நல்லா பார்த்தீங்கன்னா 18 மார்க் உறுதியா எடுக்கலாம். இந்த புக் பேக்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கிற மாதிரி. ஒவ்வொரு வினாக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், தேடணும். ஒரு தடவை நீங்க டைரக்ட் பார்த்தாச்சு, ஆக்ட் வைஸ், ஸ்பேஸ் வைஸ் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சு தட்டி தூக்கி போட்டு போயிடலாம். ஆனா இந்த லாங்குவேஜ் செக்ல நீங்க 1 மார்க்கோ 2 மார்க் எடுக்கணும்னா யூ ஷுட் செக் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன், வெறும் 19 ஸ்லைடு தான், வெறும் 19 ஸ்லைடு தான். ஆனா இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு 2 மார்க் வருதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, சரிங்களா? Do you see the red car outside? See something that you do naturally without thinking. சி அப்படின்ற வார்த்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, சி பார்த்தோம், வாட்ச் பார்த்தோம், அதுக்கு விளக்கம் சொன்னேன்ல. இந்த சி அப்படின்றது வித்தவுட் திங்கிங், நம்ம எந்த யோசனை எல்லாம் சும்மா பார்க்கறது. லுக் அப்படின்றது மேக் ஆன் எஃபோர்ட் டு சி சம்திங், கவனம் செலுத்தி பார்க்கறது. அதனாலதான் நமக்கு இங்கிலீஷ்ல எல்லா கொஸ்டின்லயும் எப்படி கொடுத்துருப்பாங்க? லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல்லி, லுக் அட் த பிக்சர், கவனத்தோட பாரு. வாட்ச் அப்படின்றது லுக் அட் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு 10 நிமிஷமா பார்த்துட்டே இருக்கிறீங்களா, வாட்சிங், சரிங்களா? நான் மேல ஒரு ஸ்லைடு தள்ளி விடுறப்ப சொன்னேன், மை அப்படின்ற வார்த்தை பொசசிவ் ப்ரோனவுன். அந்த பொசசிவ் ப்ரோனவுன் வந்தா பக்கத்துல சூப்பர்லேட்டிவ்ல த பயன்படுத்த வேணாம், அந்த இடத்துல லுக்கு, அந்த இடத்துல கவனமா பார்க்கறது, சரிங்களா? இல்ல கழுத இதுல என்னன்னே தெரியலையா, அது ஃபுல்லா சி, சும்மா பார்க்கறது, சரிங்களா? அடுத்து டிட் யூ கம் இன் ட்ரெயின். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸு சொன்னோம், காரு சொன்னோம், சைக்கிள் சொன்னோம். அதே தான் ட்ரெயினும். வெஹிக்கிள் பயன்படுத்தி வந்தா இன் பயன்படுத்தக்கூடாது, பை பயன்படுத்தணும். வாகனத்தில் பயணம் செஞ்சதுல அந்த வாகனம் மோட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பயன்படுத்தணும்? பை பயன்படுத்தணும். ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக்.
பை வாக் இதுவும் நம்ம பார்த்தோம். அதாவது உடல் உறுப்புகளை பயன்படுத்தி என்னது இப்போ பாடி பார்ட்ஸை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க? ஆன் சொல்லியிருந்தாங்க. ஆன் ஃபுட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? ஆன் ஃபுட்டையும் இந்த பை வாக்கையும் ஞாபகம் வச்சுக்கணும், கோரிலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெனி அப்படின்றது கவுண்டபிள் நவுன்ஸ், மச் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதே மாதிரி ஃபியூ கவுண்டபிள் நவுன்ஸ், லிட்டில் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். சரிங்களா? அப்ப சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கோரிலேட் பண்ணி கஷ்டம்தான். ஆனா நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா பாஸ் அப்படின்னு இருக்கும். The ship has a team of 25 sailors. ஆக்சுவலி ஒரே ஒரு சின்ன நாலேஜ் கொஸ்டின் தான். என்னன்னா, இந்த டீம்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த கப்பலில் பயணம் செய்யக்கூடிய குழுவை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா a crew. அவ்வளோதாங்க விஷயம். செயிலர்ஸ்னால் யார்? மாலுமிகள். ஷிப்புன்னு கொடுத்துட்டியா, நல்லா கவனிங்க. ஷிப்பு கப்பலில் பயணம் செய்யக்கூடியவர்களை எப்படி சொல்லணும்னா க்ரியூ. டீம்னு சொல்லக்கூடாது. ஃபுட்பால் டீம் சொல்லலாம், கிரிக்கெட் டீம் சொல்லலாம், வாலிபால் டீம் சொல்லலாம். ஆனால் கப்பலில் பயணம் செய்யணும் என்ன வார்த்தை? க்ரியூ அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். இதுதான் எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தட். இதை படித்தாலே ஆக்சுவலி டைரக்ட் நமக்கு நடத்தல இருக்கு. மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ தட் ஹி வாஸ் மேக்கிங் தோசா. He was making. When we use to before the object if there is an object. My friend told me. அங்க ஒரே ஒரு கரெக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க, said to me. ஏன் அப்படின்னா when we use say, we use to before the object. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் என்ன பயன்படுத்தணும்? to பயன்படுத்தணும். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்னது? மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து மீ தான். அப்போ இதுக்கு முன்னால் டூ பயன்படுத்தணும்னா மை ஃப்ரெண்ட் செட் டு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் ஆல். சரிங்களா? மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ பயன்படுத்தக்கூடாது. செட் டு மீ அந்த ஆப்ஜெக்டாக வந்து முன்னால் டூ கொடுத்துருக்கணும். இங்கே ஆப்ஜெக்ட் வந்து மீ. அடுத்து ஐ டோன்ட் நோ இஃப் நான்சி வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபி. ஒன்னே ஒன்று தான், ரொம்ப சுருக்கமானது. அங்கிட்டு இருக்க நோட்ஸை விட்டுருங்க, யூசேஜை விட்டுருங்க. ஒன்று இஃப் பயன்படுத்தி இருக்கிறாங்கல்ல, இங்க என்ன பயன்படுத்திருக்காங்க? வெதர் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சென்டென்ஸ்ல இங்க ஆர்னு வந்துருந்துச்சுன்னா இஃப் வரக்கூடாது, வெதர் வரணும். இதுதான் ரூல்ஸ். ஆர்னு வந்திருந்தா வெதர் பயன்படுத்தணும், இஃப் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? The traffic police ordered to obey the traffic rules. ஆர்டர் பண்ணாங்களா, கமாண்டட் பண்ணாங்களா? An order is a direction to do something with an implied threat attached to it. A command is a direction to do something with no threats. Just a command. கமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க? To obey the traffic rules. ஆர்டர்ன்றது மிலிட்ரியில் வந்து யார்? கேப்டனுக்கு வந்து சோல்ஜர் சொல்றது. சொல்லக்கூடிய விஷயத்த கம்பல்சரி என்ன பண்ணணும்? பின்பற்றிய இம்ப்ளைடு த்ரெட் அட்டாச்சு. அதில் வந்து பின்விளைவுகள்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கமாண்டட். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஈஸியாக ஒரு க்ளூ சொல்கிறேன். ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஒய்ஃப் ஆர்டர், வேறு வழியே கிடையாது, அதை செஞ்சுதான் ஆகும். ஃப்ரெண்ட் கமாண்டட், அது செஞ்சாலும் ஒன்று தான், சேலைன்னு ஒன்று தான். சரிங்களா? ஃப்ரெண்டு கமாண்டட் இருந்தது டைரக்ஷன், இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு. அந்த சைடுந்து வர்றது ஃபுல்லாக ஆர்டர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? ஐ cannot cope up with this pressure. சுருக்கமாக ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, காப் இஸ் ஃபாலோடு பை த ப்ரிப்போசிஷன் வித் அண்ட் நெவர் ஃபாலோடு பை அப். அப்படி இந்த காப் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அப்பு வரக்கூடாது, அப்பு அப்படின்னு சொல்லி படிச்சுக்கங்க. உண்மையிலே படிக்கும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். என்னடா இது அப்பு கொடுத்துருக்காங்க வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பொழுது கேஷுவலாக சொல்லுவாங்க. அப்பு இங்கே வராதான் அப்பு, சரிப்பு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். காப் அப் வராது, காப் வித் அப்படிதான் வரும். சரிங்களா? ஹீ ஹேஸ் கிரே ஹேர்ஸ். ஹேர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? அன்கவுண்டபிள்.
அதனால அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்? ஹேர் தான் பயன்படுத்தணும். இப்போ முடி வெட்ட போறேன்னு தான் சொல்லுவோம், முடிகள் வெட்ட போறேன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஹேர் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி வேற என்ன வார்த்தை இருக்குது? ஃபர்னிச்சர்ஸ் பயன்படுத்தக்கூடாது, ஃபர்னிச்சர் பயன்படுத்தணும். லக்கேஜஸ் பயன்படுத்தக்கூடாது, லக்கேஜ் பயன்படுத்தணும். வியூஸ் பயன்படுத்தக்கூடாது, வியூ அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச்? இன் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட், யூஸ் பை டு ஆஸ்க் டைம். இதுதாங்க ஒரு குழப்பமான கேள்வி. ஏன்னா நம்ம யூஸ்வலாக இதுதாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வாட்ஸ் த டைம் இன் யுவர் வாட்ச்? ஆக்சுவலி தட் த ரைட் யூசேஜ் இஸ் வாட்ஸ் த டைம் பை யுவர் வாட்ச். ஏன் பை யுவர் வாட்ச் அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டான ஒரு டைம் வந்து மாறாது, ஆனால் ஒவ்வொருத்தவங்க வாட்சுக்கும் டைம் சேஞ்சஸ் ஆகும் தானே. இப்போ எல்லார் வாட்ச்லையும் ஒரே டைம் காமிக்குமா? காமிக்காது. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஒரு 2 or 3 minutes வந்து வேரியேஷன் இருக்கும். அப்போ வாட்ஸ் த டைம் பை யுவர் வாட்ச், உங்களோட வாட்சால எந்த டைம் வந்து ஷோ பண்ணப்படுது. சரிங்களா? இன்னுன்னு கேட்கக்கூடாது, பை அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? I cannot say if he has passed the exam or not. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், இதை பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம்? ஆறுன்னு வந்தா என்ன வரக்கூடாது? இஃப் வரக்கூடாது, என்ன வரணும்? வெதர் அப்படின்ற வார்த்தை வரணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஹார்ட்லி ஹேட் ஷி சீன் ஹர் ஆன் வென் ஷி ஸ்டாப்டு ஃபைட்டிங். இதுல ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ஹார்ட்லின்ற வார்த்தை வந்தா வென்னு வரக்கூடாது, தென்னு தான் வரணுமா. தென் ஹார்ட்லி அப்படின்னு வந்தா தென் வரணும். பின்னால் ஆறு வந்தா இஃப் வரக்கூடாது, வெதர் வரணும். சரிங்களா? அப்ப ஹார்ட்லின்னு வந்தா வென் வரக்கூடாது, தென். இதுல ஒரே ஒரு ரூல்ஸ் தான், லெஸ்ட் அப்படின்னு வந்திருந்தா ஷுட் வரணும், அவ்வளவுதான். லெஸ்ட் வந்தா ஷுட் வரணும். So lest must be followed by should. Work hard lest you should fail. அது ஒரு கண்டிஷன். ஒர்க் ஹார்ட் இல்லையெனில் நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு. சரிங்களா? அது ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்றதுனால லெஸ்ட் அப்படின்னு வந்தா என்ன வரணும்? ஷுட் வரணும். கொஸ்டின் டேக்ல லெட்னு வந்தா என்ன வரணும்? ஷால் பி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறோம்ல, அதே மாதிரி தான். ஐ நோ டு குக், ஐ நோ டு குக். இது யூஸ்வலாக நம்ம கலோக்கியலா சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? ஐ நோ ஹவு டு குக், ஐ நோ how to cook. Before using infinitive use how. So இந்த infinitive என்னது? 2 plus present tense. இதுக்கு முன்னால என்ன பயன்படுத்தணும்? how, what, when. After the word no. இந்த no அப்படின்ற வார்த்தைக்கு முன்னால என்ன பயன்படுத்தணும்னா how, what, when பயன்படுத்தணுமா. how, what, when. அப்ப இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கலாம். எப்படின்னா doன்னு கொடுத்துருக்காங்க. I know to doன்னு கொடுத்துருக்காங்க. எழுதியே காமிக்கிறேன். I know to do. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்போம்? I know what to do. I know what to do. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். You will never see a man like he. இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் கேஸ்ல இருக்கு. You will never see a man like him. அப்ப நம்ம சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? You will never see a man like him. அவனை போன்ற ஒருத்தனை நீ பார்த்ததே இல்லை. அப்ப ஹீனா அவன். அப்ப அவனை அப்படின்னும் பொழுது என்ன பயன்படுத்தணும்? him பயன்படுத்தணும். சரிங்களா? ஹீனா அவன், அவனை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பயன்படுத்தணும்? ஹிம் பயன்படுத்தணும். சரிங்களா? Jim and me are going to the beach. So don't use object pronoun me. Jim and I are going to. ஜிம்மும் நானும். மீனா என்ன அர்த்தம்? எனக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நானும் அப்படின்ற அர்த்தம் தானே வருது. ஜிம்மும் நானும் பீச்சுக்கு போறோம் அப்படின்னு. அப்ப இங்க மீ பயன்படுத்தக்கூடாது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். என்ன பயன்படுத்தணும்? ஐ பயன்படுத்தணும். என்னங்க சார் சொல்றீங்க? மீ வந்தா ஐ போட சொல்றீங்க, ஆர் வந்தா வெதர் போட சொல்றீங்க, லெஸ்ட்னா ஷுட்ன்றீங்க, மச்சு வந்தா மெனி போட சொல்றீங்க. சரி, நான் இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மச்சுனா மெனி, லெஸ்ட்னா ஷுட்டு, ஆர்னா வெதரு. இப்படி மனப்பாடம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லலை. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸி.
இந்த பாடி பார்ட்ஸ் பேஸ் பண்ணி மூவ்மெண்ட்ல கொடுக்குறப்ப என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? ஆன் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதே ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ பைசைக்கிள் பயன்படுத்தும்போது என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க? பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் நீங்களும் பார்த்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். யூ பெட்டர் டு கன்சல்ட் எ டாக்டர். பெட்டர் டோன்ட் யூஸ் இன்ஃபினிட்டிவ் டு ஆஃப்டர் ரேதர் பெட்டர். இதாங்க ரூல்ஸ். ரேதருக்கும் பெட்டருக்கும் அடுத்து என்ன பயன்படுத்தக்கூடாது? டூ பயன்படுத்தக்கூடாது. ரேதருக்கும் பெட்டருக்கும் அடுத்து என்ன பயன்படுத்தக்கூடாது? டூ பயன்படுத்தக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? டூவை எடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்க்கு ஷார்ட்கட் கேட்டா என்ன சொல்றது? எப்படி சொல்றது? பீடின்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கு மீறி ஷார்ட்கட் எதுன்னு சொல்ல முடியாது. இந்த பி பெட்டர்ல வந்துச்சுன்னா டி டூ வராதுன்னு வேணா சொல்லலாம். சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரிங்களா? தயவு செஞ்சு இது ஒரு நல்ல ஷார்ட்கட்னு சொல்லிடாதீங்க. they selected him as a leader. இங்க லீடர்ன்றது ஒரு பொசிஷன். சரிங்களா? லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப they selected him a leader. as is not used to the verbs like selected, elected, made, appointment, named and called. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செலக்டட், எலெக்டட், மேடு, அப்பாயிண்டட், நேம்டு, கால்டு இதுக்கு பின்னால என்ன பயன்படுத்தக்கூடாது? அஸ். இதுதான் மனப்பாடம் பண்ணணும். செலக்டட், எலெக்டட், மேட், அப்பாயிண்டட், நேம்டு, கால்டு. சரிங்களா? இந்த வார்த்தைகள் வந்தா என்ன பயன்படுத்தக்கூடாது? அஸ் பயன்படுத்தக்கூடாது. பெட்டர் வந்தா டூ, பிடி பெட்டர் வந்தா டூ பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு வார்த்தை ரேதர். சரிங்களா? they selected him as a leader. they selected him a leader. ஏன் as பயன்படுத்தக்கூடாது? செலக்டட் இந்த வார்த்தை வந்தா என்ன பண்ணக்கூடாது? as பயன்படுத்தக்கூடாது. every of the two boys will get a prize. ஏற்கனவே பார்த்துருக்கோம். எவ்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா குரூப்பை வந்து மென்ஷன் பண்றது. அப்ப நம்ம என்ன பயன்படுத்தணும்? ஈச் பயன்படுத்தணும். இதுதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம்னு நினைக்கிறேன். எவ்ரி ஆஃப் த டூ பாய்ஸ் வரக்கூடாது. ஈச் ஆஃப் த டூ பாய்ஸ். அவ்வளவுதான். 10 candidates have passed, one failed. 10 candidate have passed, one failed. இங்க ஆல்ரெடி ஒன்று பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. அப்ப இது பாஸ்ட் டென்ஸ்ல வந்தா வராது. ஏன்னா ஒன்று ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அது சப்போஸ் இங்க பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்தா கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் எழுதுனா 10 candidates have passed, one has failed அப்படின்னு எழுதணும். one has failed அப்படின்னு எழுதணும். have you bought some mangoes? இங்க கொஸ்டின் எப்படி இருக்குது? ஏற்கனவே பார்த்தோம். சம் எனின்னு பார்த்தோம். எனி வந்த இடத்துல சம் போட்டோம். அப்ப சம் வந்த இடத்துல எனி போடணும் தான். ஆனா அர்த்தம் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். have you bought any mangoes? ஏதாவது மேங்கோஸ் வாங்கிட்டு வந்தையா? வாங்கிட்டு வந்தாங்களா இல்லைன்னா தெரியாது. இது நெகட்டிவ் சென்ஸ். அப்போ பாசிட்டிவா கேட்கணும்னா இது பாசிட்டிவ் சென்ஸ். have you bought some mangoes அப்படின்றது பாசிட்டிவ் சென்ஸ். have you bought any mangoes அப்படின்றது நெகட்டிவ் சென்ஸ். சரிங்களா? to express quantity or degree, some is used in affirmative sentence, any in negative or interrogative sentence. so any எங்க பயன்படுத்தணும்னா interrogative sentence. கொஸ்டின் வருது இல்ல, இந்த சென்டென்ஸ்ல என்ன பயன்படுத்தணுமா? any பயன்படுத்தணுமா? இப்போதே ஒரு பாயிண்ட பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்டரோகேட்டிவ்னா வினா வாக்கியம். இந்த வினா வாக்கியத்துல வினா வாக்கியம்னா கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்து கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றேன்னா சம் பயன்படுத்தாத எனி பயன்படுத்து அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அது கொஸ்டின் மார்க் கொடுத்திருந்தா. இதே ஸ்டேட்மெண்ட்ல எனின்னு கொடுத்திருந்தா எனி பயன்படுத்தாத சம் பயன்படுத்து அப்படின்றான். சரிங்களா? அதெல்லாம் விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சம்மு வந்தா எனி வந்தா சம்மு பாத்துக்கிறோம் சார், விடுங்க அப்படின்னு போகாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது கம்ப்ளீட்டா லாங்குவேஜ் செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து டெஃபினட்டா நான் சொல்லிட்டேன், மினிமம் 2 மார்க்ஸ் கம்பல்சரி இந்த கேள்வியில இருந்து வரும். 100% வந்து ஷியூரா சொல்லலாம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஏரியாஸ். இன்னொன்று, இதை நம்ம பார்க்காம விட்டோம்னா இது எந்த ஏரியானே நமக்கு தெரியாது. இன்னொன்று, லாங்குவேஜ் செக் எதுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா 6th 7th 8th இருந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 9th and 10th ஸ்டாண்டர்ட்ல லாங்குவேஜ் செக் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 3 கிளாஸை நல்லா கோத்ரூ பண்ணிட்டோம்னா, 3 கிளாஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் நல்லா கோத்ரூ பண்ணிட்டோம்னா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா ஒரே இதில் வந்து நான் ஸ்லைடா வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். கவனமா பாருங்க. சரிங்களா? சில இதெல்லாம் ரூல்ஸ் பேஸ்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த ரூல்ஸ் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும்.
ஒரு சிலதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எனி வந்தா சம் போடலாம், எவ்ரி வந்தா ஈச் போடலாம். இன்னொன்று சொன்னோம் பிடின்னு சொன்னோம், அது மறக்காது. அதை கூட நல்ல ஷார்ட்கட்னு கூட சொல்லுவீங்க. பெட்டர்னு வந்தா 2 போடக்கூடாது, ரேதர் வந்தா 2 போடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கும் பொழுது இஃப் பயன்படுத்தக்கூடாது, வெதர் பயன்படுத்தணும். லெஸ்ட் அப்படின்னு கொடுக்கும் பொழுது லெஸ்ட் பயன்படுத்தக்கூடாது, ஷுட் பயன்படுத்தணும். டென்ஸில் கொடுக்கும் பொழுது 2 டென்ஸ் கொடுக்கும் பொழுது ஒன்று பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் இன்னொன்று பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். எவ்ரிடே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்தா அங்கே பெர்ஃபெக்டை கொடுத்ததை ப்ரெசென்ட்டாக மாற்றி எழுதணும். கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ், இதுக்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்? மெனி பயன்படுத்தணும், மச் பயன்படுத்தணும், அண்ட் தென் ஃபியூ பயன்படுத்தணும், சம் பயன்படுத்தணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கோத்ரூ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் பொழுது ஒரு 2-3 தடவை பாருங்க, சும்மா பாருங்க, சரிங்களா? ஒரு 2 or 3 டைம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இந்த கொஸ்டின் நீங்கள் பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க, இந்த லாங்குவேஜ் செக்ல இருந்து கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. இருந்தா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நமக்கு இன்னும் பெண்டிங் கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுகளாக இருக்கிறாங்க. யாராவது இருக்கிறா? ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ், டைரக்ட் இன்டைரக்ட், சிம்பிள், காமன், காம்ப்ளெக்ஸ். பேரை கேட்டாலே சும்மா அதிர்தல்னு சொல்லி 3மே கொஞ்சம் பெரிய பார்ட்டு. ஆனால் என்ன விஷயம்னா இந்த 3 கிராமர்ல இருந்து நமக்கு அப்படியே சொலையா 5 மார்க் கிட்ட வரும். ஆனால் இல்லை ஒரு 4 மார்க் கூட வரும், டெஃபினைட்டாக வரும், சரிங்களா? இது இல்லாமல் பழைய கேள்வியே உங்களுக்கு இருக்காது, சரிங்களா? இது ஒன்று நமக்கு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து நான் குட்டி குட்டி கிராமர் டைட்டில்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னால் நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எப்படி சொல்லுவீங்கன்னா ஏ ஃபார் அப்ரிவேஷன், ஏ ஃபார் ஆன்டிகிராம், ஏ ஃபார் அக்ரானிம், B for blending word, C for clipped word, D for degrees of comparison, E for eponymous and epimistic, F for figure of speech and G for gerund, I for infinitive. இப்படி ஆல்ஃபபெட் படிக்கிறோம், இங்கிலீஷ் எக்ஸாமை கலக்கிறோம். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு ஒரு நல்லதொரு விடியலை கொடுக்கும். அனைவருக்கும் சிறந்த முறையில் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.